இந்த கடல்ல இருக்கிற இப்போ நீ ஒரு காடை வெட்டி அழிச்சிட்ட, நான் நட்டு வச்சு வளர்த்துடலாம், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணியை உறிஞ்சி வித்துற, நான் தடை பண்ணிட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சுட்டு செத்துருவேன். ஆனால் கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையவோ அந்த நீலப்பச்சை பாசியவோ உன்னால என்னால ஒன்றும் உருவாக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மிக கவனமா கடல் அம்மாவை நம்ம பார்த்துக்கணும். என்ன கடல் நெகிழி மாசு. இப்ப இந்த நெகிழிங்கிறது என்ன நீ பார்க்குற, இதை நெகிழி ஆங்கிலத்தில் பாலித்தீன்கிறோம், பிளாஸ்டிக்கு குலைமம், தமிழ்ல குலைமம். இவை ரெண்டையும் இதனால ஒழிக்க முடியுமா? முடியாது. 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாஸ்டிக் இந்த நெகிழி குப்பையில் இருந்தோமா? இந்த பை இருந்துச்சா? நம்ம அம்மா கையில் பிளாஸ்டிக் கொடை இருந்துச்சா? இந்த நாற்காலியில் தான் உட்கார்ந்து இருந்தியா நீ? இது இல்லாம நம்ம வாழ்ந்தது இல்லையா? அப்போ இதை தடை செய்யாமல் கிளீன் இந்தியாங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை நீ பார்க்கணும். இப்ப இந்த நெகிழி குப்பை பாரு, டே உன்னால நம்ப முடியுதா பாரு, இது மண்ணோடு மண்ணா மக்கி போக 50,000 ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 5 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 50 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன். இதுல இருந்து என்ன தெரியுது? எவனும் பார்த்ததில்ல, பார்க்க போறதும் இல்ல, பார்க்கறதுக்கு இருக்க போறதும் இல்லை, யாருக்கும் தெரியல. மண்ணோடு மக்கி போறதுக்கு அதுல என்ன சொல்றான்? பூமியை அழிக்க அணுகுண்டு போட தேவையில்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனே போதுங்கிறான். இப்போ இந்த நெகிழி குப்பையை பார்த்துக்க, எங்க போகுது பாரு. நீ எங்கே போட்டாலும், தரையில் எங்கே போட்டாலும் இறுதியாக போய் சேர இடம் உன் தாயின் மடிதான். கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட நெகிழியின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதுங்கிறது. இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிது? இந்த இந்திய நிலப்பரப்பை போல 3 மடங்கு கடலுக்குள் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்கிறதுங்கிற. இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை போட்டு கடலை மூடிவிட்டால் அதில் மிக அவசியமான உயிரினங்களான பவளப்பாறைகள், இந்த நீலப்பச்சை பாசி போன்ற அந்த உயிர்காற்றை தருகிற செடிகள் எல்லாம் அழிவை சந்திக்கும் போது பூமி அழிவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதை விளக்குவதற்குத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் இந்த கடலம்மா மாநாடை போட்டு, அது நான் பேசினால் உங்களுக்கு எங்க புரியாது போய்விடுமோ என்று பயந்து படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ படம் காட்டுறவனுக்கு போய் படங்க இது ஆடல் வாடல் படம் இல்ல, ரொம்ப அவசியமான அர்த்தமுள்ள படம். அதை பார்த்தா பாடையில போவ, இதை பார்த்தா பல்லாண்டு நல்லபடியா வாழ்வ. அதுக்கு தான் இதை இப்படி போட்டு காட்டுறேன். பார்த்துக்க